தோழர்களே, இந்த குட்டி ஸ்டோரியில விஜய் கும்பலுடைய கேடுகட்ட ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்கள யாரு? விஜயை பார்க்க போனவங்க, ஒரு முறை அவரை பார்த்துருவோம் அப்படின்னவங்க, அம்மா அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு முறை விஜயை நம்ம பாக்குறோமா அப்படின்னு அம்மாவை கையோட இழுத்துட்டு போன குழந்தைங்க, எப்படியாவது ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு தம்பி பிள்ளைகளை தூக்கிட்டு போன குழந்தைங்க, ஒரு செல்ஃபி எடுக்கணும் அல்லது ஒரு போட்டோ எடுக்கணும், அவரை பார்த்து டாட்டா சொல்லணும், ஒரு ஹார்ட் விடணும், அப்படி ஏதோ ஒரு ஆசையில ஒரு நடிகரை பார்க்க போனவங்க தானே அந்த செத்து போன 41 பேரும். ஆனா இந்த போக்கிரி கும்பல், இந்த திருட்டு கும்பல் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? உண்மையிலே இவ்வளவு பேர் செத்துருக்காங்களா, உண்மையிலே இவ்வளவு பேர் சாகாம அரசு மருத்துவமனையில ஏற்கனவே செத்தவங்களை கணக்குல சேர்த்துட்டாங்களா அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம்? இவ்வளவு கேடுகட்ட தற்கொலை பயல்களால் படம் நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. எங்க வந்தவங்க உசுர விட்டுக்கிட்டு ஒரு நடிகனை நம்பிக்கிட்டு ஒரு நடிகனை பாக்குறதுக்காக, ஒரு நடிச்சு ஊரை ஏமாத்துற ஒரு கும்பலை பாக்குறதுக்காக வந்து வங்கோலையா செத்து போயிருக்காங்க. கண்ணு தெரியாம அம்மா விட்டுட்டு ஒரு பையன் செத்து போயிருக்கான். வயிற்றுல 4 மாசம் கர்ப்பம், 6 மாசம் கர்ப்பமா இருக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் முடிச்சு 8 மாசம் ஆச்சு, புருஷன் செத்து போனான். என்ன சொல்லுவீங்க அந்த பிள்ளைக்கு? வயிற்றுல பிள்ளையோட இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு குடும்பத்துல மனைவி குழந்தை 2 செத்து போச்சு, ஒத்தாலும் தனியா நிக்கிறான், அந்த கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? 2 வயசு குழந்தை அத்தை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, தம்பி மகனா அத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க, செத்து போனான் குழந்தை. அந்த அத்தை ஊறி போய் அப்படியே குற்ற உணர்வுல புழுவா துடிச்சிட்டு இருக்காங்க, அழுது கத்துறாங்க. ஒரு அம்மா ஓடி வர்றாங்க, ராசா என் தங்கமே, என் சாமி என்னை விட்டுட்டு போயிடாத சாமி, உயிர் துடிச்சிட்டு இருக்காங்க மகனுக்கு. அந்த அம்மா கத்திக்கிட்டு ஓடி வராங்க ஆஸ்பத்திரியில, சாமி என்னை விட்டுட்டு போயிடாத சாமி, நீ செத்துறாத சாமி அப்படின்னு ஓடி வராங்க. நைட்டியோட ஓடி வராங்க, அவனுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டு. நல்லா இருக்கிறான்னு பக்கத்துல இருக்க ஒரு ஆஸ்பத்திரி போயிருக்கான், ஊசி போட்டிருக்கான், வீட்டுல போய் படுத்திருக்கான், வாந்தியா எடுத்திருக்கான், முடியலாமா அப்படின்னு இருக்கான். இடையே வட ஆஸ்பத்திரி போவான்னு இருக்காங்க, இல்லம்மா நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு இருக்கான். தூங்குனவே உடம்ப முடியாம போனேன், ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க, செத்து போன. அந்த அம்மா என் ராசான்னு கத்துனாங்க பாரு, என் ஜாமி. எத்தனை பேருடைய கண்ணீர்! இந்த அறிவு கட்ட தற்கொலை முண்டங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் ஒரு திறமை லாட்டரிக்காரனுடைய மருமைய, கையில கிடைச்சா சட்னி வச்சிருவேன், உண்மையிலே கோலவெறியா இருக்கு மூளை. என் வீட்டு பிள்ளைங்க நீ சினிமாவில் யோகியனை நடிச்சதுனால பார்க்க வந்தா கொன்னு விட்டு பழைய தூக்கிக்க ஆளுங்கட்சியில போடுறது மட்டும் இல்ல, அந்த செத்து போனவர்களையும் அசிங்கப்படுத்தி இருக்க. இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு, அவசரமாக யாரையும் கேட்காம போஸ்ட்மார்ட்டம். எப்படி பண்ண முடியும்? ரூல்ஸ் பிரகாரம் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். அதை எப்படிங்க தட்டேந்திய பண்ண விட்டுருவாங்களா மக்கள்? இந்நேரம் கொதிச்சு கொந்தளிச்சு அதை பெரிய இஷ்யூ ஆக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க தன்னுடைய குழந்தைங்களை வாங்கிட்டு போய் புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க. போலியாக சம்பந்தப்பட்டவங்களுடைய நாலேஜ் இல்லாம ஒரு உடற்கூறு ஆய்வு நடத்திருந்தா மக்கள் சும்மா விடுவாங்களா? இது என்ன பீகாரா? எல்லாத்தையும் கை கட்டி வேடிக்கை பார்க்க தமிழ்நாடு? சட்டையை பிடிச்சி உலுக்கி போடுவாடுங்க மக்கள், ஞாபகம் வச்சுக்கோ. அதை தசை திருப்புறது மட்டும் இல்லங்க, உடற்கூறு ஆய்வு நடந்தது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ரைட்டு, விஜய் மக்களை சந்திக்க போகணும்னு சொல்றாரு, ஆனா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. டேய் யாரடா நீங்க? என்னடா பொய்க்கு பிறந்தவங்களாடா நீங்களா? பொய்க்கு பிறந்தவங்களா? இம்புட்டு கேடு கட்டத்தனமா இருக்கீங்க. ஏன்னா இம்புட்டுன்னு அறம் இல்லடா, நீங்களாம் அரசியலுக்கு லாய்க்கலடா. இம்புட்டுன்னு அறம் இருக்கணும், இம்புட்டுன்னு நேர்மை இருக்கணும், இம்புட்டுன்னு மக்கள் மேல உண்மையான அன்பு இருக்கணும். அது இல்லைன்னா நீங்களா தற்குறி கூட்டம். விஜய பார்க்க விடலையா? விஜய் அப்படியே இருந்தாராம், அதனால பார்க்க விடல அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணி கதையை கட்டி விடுறாங்க. விஜய் எங்கடா நின்று இருந்தாரு? 9 மணிக்கு தலை தெறிக்க ஓடின மனுஷன், பின்னங்கால் பெடரல் அடிக்க ஓடுற மனுஷன், 10 மணிக்கு பிளைட் ஏறி 11:30 வீட்டுக்கு போயிட்டாப்ல. எங்கடா உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாரு? யாருக்கிட்டடா காதுல பூ வச்சுத்துறீங்க? இது பரவாயில்லங்க. அதுல அடுத்து அவங்க கேட்ட கோரிக்கை தான் முக்கியமான கோரிக்கை. விஜய் போறாரு, அவருக்கு பாதுகாப்பு வேண்டும். நாடகத்தெல்லாம் எங்ககிட்ட போடாதீங்கடா. உங்களை மாதிரி பல நாடக கம்பெனியை பார்த்துவீங்க நாங்க. அதுல என்ன தெரியுமா? கரூருக்கு போனா அவருக்கு உயிர் காப்பத்து, கரூருக்கு போனா அவருக்கு பிரச்சனை ஆயிரும், ஏன்னா அங்க செந்தில் பாலாஜி இருக்காரு. ஏன்டா பேண்ட்ல ஒண்ணுக்கு போய்கிட்டு அப்புறம் ஏன்டா உங்களுக்கு அரசியல்?
ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்கொள்ள திராணி இல்ல, முதுகெலும்புலனா உங்களுக்கு எதுக்கு அரசியல் நான் கேட்கிறேன். வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாதவன் எப்படியா தலைவனா இருப்பான்? தெறிக்க ஓடி போய் வீட்டுல இருந்து படுத்துக்கிட்டு 2 நாளா வெளியே வரல. இன்னைக்கு சாயந்தரம் விஜய் கிளம்பி எந்த வீட்டுக்கு போனாருன்னு தந்தி டிவியில வீடியோ இருக்கு, போய் பாக்குறீங்களா? அநாகரிகமா நான் பேசக்கூடாதுன்றக்காக அதை கட் பண்றேன். நமக்கும் தாவேக்காக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் தக்குறி பயலுக. நமக்கு குறைந்தபட்ச அரசியல் தெரியும், நம்ம அதை பேசக்கூடாது. 2 நாளா மல்லா கடிச்சு படுத்துட்டு இன்னைக்கு எங்க போனாருன்னு இப்போ தந்தி டிவியில வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு பாதுகாப்பு வேணுமா? நீங்க மட்டும் நகத்துல அழுக்குப்படாம, சட்டையில அழுக்குப்படாம, ரொம்ப பாதுகாப்பா உங்க வீட்டுல உட்காந்துட்டு நீங்க ஒரு உள்ளடி வேலை அரசியல் பாப்பீங்க. என் புள்ள தெருவுல செத்து கிடக்கணும், என் பேரன் பேத்திக்க குழந்தை குட்டிங்க அப்புறம் தெருவுல செத்து கிடக்கணும். மாசமா இருக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்? நாங்க அடுத்து நான் சொல்ல போற விஷயம்தான். இந்த மனுவை கொடுத்தவன் ஆதவர்ஜுனா, அந்த லாட்டரி ஓனருடைய மருமை சொரட்ட பயலுக. இந்த சொரட்ட பயலுக என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, கடைசியா ஒரு லைன் அந்த வழக்கறிஞர் பேசுறாரு, எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சுங்க. உண்மையிலே ரத்தம் கொதிச்சிருச்சு. யாருடா நீங்க? நீங்களாம் அரசியலுக்கு தகுதியற்ற பீசுங்கடான்னு. அதாவது சொல்றான், நீங்க அவசர அவசரமா ஆபரேஷன் பண்ணி வெளியே தள்ளுறீங்களே, உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தானா? இந்த கூட்டத்துக்கு வந்த எண்ணிக்கை இதுதானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டத்துக்கு வராதாலையும் நீ போட்டியா? கூட்டத்துக்கு வராதாலையும் கணக்குல சேர்க்கிறியா? உண்மையிலேயே அவங்க கூட்டத்துக்கு வந்தவங்களா? இல்லனா அங்க மருத்துவமனையில இருந்த இறந்தவர்களை இந்த பட்டியல சேர்த்துட்டியான்னு வெளிப்படையா கேட்கிறான் பாருங்க. எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அரசு மேல ஒரு பழிய போடுறாரு. நீயே ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தெல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மார்ச்சோரியில இருக்கிற பணத்தெல்லாம் எங்க லிஸ்ட்ல சேர்த்துட்டியா, எங்க கணக்குல சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். இத கேட்டது யாரு? ஆதவர்ஜுனா. இது ஆதவர்ஜுனா சார்பா இந்த லாயர் பேசுறாரு வெளியே. இது எவ்வளவு கேடுகட்ட தக்குரித்தனமான கேள்விங்க. ஏங்க 41 குடும்பம் நாசமா போய் நிக்குது, தெருவில் நிக்கிறாங்க. ஒரு உசுறு குசுறான ஒரு உசுரை இழந்துட்டு நிக்கிறாங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன பிடிமானம் தெரியாம நிக்கிறாங்க. நீ எல்லாம் நோகாம வந்து உட்கார்ந்துட்டு அலப்பற பண்ணிட்டு உன்னை 10 பேர் பார்த்து விசில் அடிச்சு நொன்னே அப்படியே என்னங்கடா உங்க அரசியல்? அப்ப செத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுங்க இது. மூச்சு விட முடியாம எங்க அண்ணன் விஜய பார்க்க போனான்னு சொல்றவங்க தான் செத்துருக்காங்க. அவங்களத்தான் நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த செத்து போனவங்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்க வந்த, உங்களை நேசிச்ச, உங்களை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமா, கை காட்டிட மாட்டோமான்னு நினைச்சு வந்தானுங்க பாரு, அந்த மரணத்தை தான் நீங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரச திமுகவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு ஒன்ன கொண்டாடின ஒரு கூட்டத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஞாபகம் வைங்க. இந்த கேடுகட்டத்தனத்தை விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் செய்யுதுன்னா இன்னுமா மக்கா நம்புறீங்க? இவன்லாம் வந்து நம்மளை காப்பாத்திருவான்னு நம்புறீங்களா? அரசியல் அப்படியா தமிழ்நாட்டுல வளர்ந்துச்சு? தமிழ்நாட்டுல உசுர கொடுத்து சமூக நீதிக்காக போராடி நம் மூதாதையர்கள் வாங்கி கொடுத்த விடுதலை, சுயாட்சி, சமூக நீதி, சுயமரியாதை இதெல்லாம் அடகு வச்சுட்டு ஒரு சினிமா நடிகனுக்காக போய் சாக போறோமா, இல்ல திருந்த போறோமா? யோசிங்க மக்கா.